அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மணிமுத்தார் ஃபால்ஸ் போன அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மணிமுத்தாரோட செக் போஸ்ட்டு. இதில் நம்ம காசை பே பண்ணிட்டு தான் போகணும். ஒரு ஆளுக்கு 40 ரூபா. அப்புறம் இங்கே பைக் அலோடு கிடையாது. நம்ம போகிறதா இருந்தால் காரு, வேனு அந்த மாதிரி இதில் தான் போகணும். காருக்கு 50 ரூபா பே பண்ணிவிட்டு போகணும். இங்கேருந்து அப்படியே நம்ம போகிற வழியில் இந்த எடுத்த கிளிப்ஸ் இதெல்லாம் இது தான். பக்கத்தில் டேம் இருக்குது. அப்படியே டேமை பார்த்துட்டே நம்ம மேலே போகலாம். இப்போ நம்ம கீழே இருந்து மேலே ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு மினிமம் ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். இதெல்லாம் பாருங்கள் டேமு. அப்படியே நம்ம போகிற வழியில் டேமை பார்த்துட்டே போகலாம். எவ்வளோ பெரிய மலைலாம் இருக்குது பாருங்கள். அப்படியே இதை கடந்து போனால் ஃபுல்லாக காடு தான். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு வியூஸு கீழே உள்ள வியூஸ் எல்லாம் தெரியும். ரைட் சைடு காடாக தான் இருக்கும். அப்படியே நம்ம மேலே இதான் செக் போஸ்ட்டு. செக் போஸ்ட்லேருந்து இப்படியே நம்ம மேலே போகணும். மினிமம் ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் நம்ம போகணும். போகிற வழியில் பாருங்கள் எடுத்து இந்த டேமெல்லாம் எடுத்திருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய மலை அழகாக இருக்கும். அந்த மலை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே ட்ராவல் பண்ணி மேலே போகிறோம். இதுக்கு அப்படியே போனீங்கன்னா மணிமுத்தார் ஃபால்ஸு தாண்டி போனீங்கன்னா மாஞ்சோலை வரும். மாஞ்சோலை ஃபுல்லாமே அங்கே தேயிலை தோட்டம் தான். அது எஸ்டேட்டு சொல்லுவாங்க. அங்கே ஃபுல்லாக தேயிலை பயிரிடுவாங்க. டீத்தூள் இருக்குல்ல, அது அங்கே அந்த தோட்டம் தான் அதிகமாக இருக்கும். அந்த வியூஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இது டேமு தான். அந்த டேமை பார்த்துட்டே போகலாம். இங்கே இந்த ஃபால்ஸில் நீங்கள் எப்போ போனாலுமே தண்ணி இருக்கும். இதுக்கு சீசன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த சீசனில் தான் தண்ணி வரும் அப்படின்னு கிடையாது. எப்போ மணிமுத்தார் ஃபால்ஸ் போனாலும் தண்ணி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ நாளும் குளிக்கலாம். மணிமுத்தாருக்கு ஃபால்ஸில் போனீங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா ஈவினிங் 4:30 வரைக்கும் குளிக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் குளிக்க விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே நிறைய அனிமல்ஸ்லாம் தண்ணி குடிக்க வரும். அதனால் புலி, சிங்கம்லாம் வரும்னு சொல்லி அதுக்கு மேலே நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் நம்ம காலையில் போனீங்கன்னா ஈவினிங் 4:30, 5 o'clock வரைக்கும் நம்ம குளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளை குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுவே நீங்கள் குற்றாலம் போனீங்கன்னா இவ்வளோ ஃப்ரீயாக குளிக்கவே முடியாது. அங்கே எப்படின்னா கொஞ்ச நேரம் குளிக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் துரத்தி விட்டுருவாங்க போலீஸ். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள் நிறைய இங்கே பெண்டாக இருக்கும் ரோடு. இந்த கொண்ட வளைவுகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய வளைவு இருக்கும். இந்த பெண்டெல்லாம் தாண்டி சேஃப்டியாக நம்ம இந்த வளைவெல்லாம் தாண்டி நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ணணும். கொஞ்சம் சேஃப்டியாகவே கார் ஓட்டலாம். இங்கே ரோடு அகலம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆப்போசிட்டில் கார் வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக போக வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுட்டே தான் போகணும். ஏன்னா நிறைய பெண்டு இருக்கிறதுனால. இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஃபால்ஸ் எவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றுது பாருங்கள். இந்த ஃபால்ஸ் அலோடு பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கம்பி போட்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கம் நம்ம போக முடியாது. இங்கே 80 அடி ஆழம் இருக்குன்னு சொல்லுதாங்க. இந்த பக்கம் நம்ம அதாவது அந்த பக்கம் நம்ம விழுந்து குளிக்கலாம் முடியாது. ஃபால்ஸில் மட்டும் தான் குளிக்க முடியும். இந்த பக்கம் அப்படியே ஃபால்ஸுக்கு ஆப்போசிட் ஒரு பிரிட்ஜு மாதிரி போட்டிருப்பாங்க. அதுலேருந்து தான் நம்ம போய் நம்ம அங்கே ஃபால்ஸில் போய் குளிக்கணும். ஃபால்ஸில் நல்லா தண்ணி ஊற்றுச்சு. இங்கே அந்த 2 ஃபால்ஸுக்கு இடையில ஒரு சவுறு கட்டி விட்டு ஒரு சைடு லேடிஸ், ஒரு சைடு ஜென்ஸுன்னு சொல்லி குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண விட்ருக்காங்க. தண்ணி நல்லாவே ஃபோர்ஸாக விழுந்தது. எப்படி பார்க்க தண்ணி அப்படியே கொஞ்சமாக உங்களுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தபன்னு தண்ணி விழுந்து தலையிலலாம் சரியான தபன்னு தண்ணி வந்தது. நல்லா இருந்ததுலாம் நம்ம ஃபுட்டு எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஃபுட்டுலாம் நம்மளுக்கு அலோடு கிடையாது. ஏன்னா அங்கே குரங்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாவமாக இருந்தது. செக் போஸ்ட்லேயே நம்ம ஃபுட்டு எதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுதாங்க. அப்படி ஃபுட்டு இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஃபால்ஸில் குளிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது
எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஃபுட்டை அங்கேயே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஃபால்ஸோட சவுண்டு எவ்வளோ ரியலாக இருக்குது பாருங்கள். அந்த ஜிப்பில் போட்டிருக்கேன் பாரு. அப்படியே வந்து நாங்கள் வந்து குளிக்கிற வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. அப்படியே குளிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். 2 காரில் போனோம். முன்னாடி ஒரு காரு போதா, அந்த ஒரு காரு, அப்புறம் இந்த காரு. நாங்கள் 2 காரில் போயிருந்தோம். ஃபேமிலியோடு போயிருந்தோமா, நல்லா ஜாலியாக இருந்தது. என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஃபால்ஸில் குளிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அது ஃபால்ஸில் குளிக்கிறது அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு. நல்லா சில்லுன்னு வேற தண்ணி இருந்ததா, அது க்ரௌடு வந்து அதிகமாக இருக்காது மணிமுத்தார் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும். இதுவே நீங்கள் குற்றாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே க்ரௌடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளால் குளிக்கவே முடியாது. ஆனால் இங்கே நல்லா குளிக்கலாம். நாங்கள் அப்படியே குளிச்சுட்டு கீழே வந்து டேம் இது வந்து அப்படியே வந்து கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்டு இங்கே வந்து பாருங்கள், போகிற வழியெல்லாம் அப்படியே ஷூட் பண்ணிட்டு வந்தேன். இங்கே கீழே வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா, இங்கே வந்து டேம் இருக்குல்ல, டேம்லேருந்து தண்ணி வரதெல்லாம் வந்து நம்ம அங்கேயும் போய் நம்ம குளிக்கலாம். தண்ணியில் அங்கே தண்ணி வந்து நிறைய ஓடும். ஓடுற தண்ணியிலையும் நம்ம குளிக்கலாம். அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். ஃபுட்டு வந்து அலோவ் பண்ணலை. இப்போது வந்து அங்கே வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா, காரெல்லாம் கொஞ்சம் பார்க்கிங் விடுறதுக்கு கொஞ்சம் ஏரியா கம்மியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து இடம் இருக்காது. அதனால் நம்ம வந்து பார்க்கிங் டைம் வந்து எவ்வளோ நாளும் இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்காது, அதான் ப்ராப்ளம். மற்றபடி நம்ம வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீயாக குளிக்கணுன்னா மணிமுத்தார் ஃபால்ஸு பெஸ்ட்டு. குற்றாலத்தில் வந்து நம்ம அந்தளவுக்கு ஃப்ரீயாலாம் குளிக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் போனீங்க, உங்களுக்கு ஃபால்ஸில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, நீங்கள் பெஸ்ட்டான பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து மணிமுத்தாறு தான். அப்படியே நாங்கள் கீழே வந்துட்டோமா, கீழே வந்து ஒரு குரங்கு பாருங்கள், அவ்வளோ காமாக இருந்துச்சு. எந்த ஒரு சேட்டையும் பண்ணலை, காமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து குளிச்சுட்டு கீழே வந்து இறங்கி வரும்போது டைம் வந்து 4 o'clock ஆயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து ஒரு இப்படியே நடந்து போனோன்னா ஒரு மலை இருக்குது. அந்த மலை 2 பாறை இருந்தது. அந்த பாறைக்கு இடையில பிரிட்ஜு மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே நடந்து போகிறோம். அங்கே பார்த்தீங்களா அந்த பாறை தெரியுதா, மேலே வந்து அங்கே பாருங்கள், அந்த பக்கம் வந்து நிறைய வந்து ஆள்லாம் இருக்காங்க. இதை வந்து ஸ்டெப்ஸ் இங்கே இருக்கும். ஸ்டெப்ஸில் நம்ம ஏறி போகணும். பக்கத்தில் மரம் இருக்குது, அது மரத்து பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த பாறை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. இந்த அர்க்கா ஸ்டெப்ஸு, இந்த ஸ்டெப்ஸு வழியாக தான் நம்ம ஏறி போகணும். இது இந்த ஸ்டெப்ஸோட கவுண்ட்டு வந்து 25க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போகலை, பசங்க எல்லோரும் போனாங்க. அங்கே போய் அந்த பாறைக்கு மேலே வந்து போய் பார்த்தோம்னா நல்ல வியூஸ் பாயிண்ட். அது வந்து அங்கே கீழே இருக்குது அந்த ஊரை எல்லாமே அப்படியே நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோ வந்து பார்க்குறதுக்கு வந்து வியூ வந்து நல்லாயிருக்கும். இந்த மரத்தோட அந்த இது அங்கே பாருங்கள், பசங்க எல்லோரும் மேலே நின்னாங்க. அப்படியே வந்து இது ஒரு பாறை, அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு பாறை இருக்கும். அந்த 2 பாறைக்கும் இடையில ஒரு பிரிட்ஜு மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த பிரிட்ஜிலேருந்து நம்ம நடந்து போய் அந்த பாறைக்கு மேலே நம்ம போகலாம். அப்படியே வந்து இதெல்லாம் வந்து டேமு. அந்த டேமை பாருங்கள். இந்த சொன்னேன்னா 2 பாறை இருக்கா, அந்த பாறைக்கு இடையில பிரிட்ஜு மாதிரி போட்டிருக்காங்களா, இதுதான் நம்ம படிக்கட்டு. நம்ம அந்த ஸ்டெப்ஸை ஃபுல்லாக ஏறி இந்த பாறையிலேருந்து அந்த பாறைக்கு நம்ம வந்து போகலாம். இந்த 2 பாறைக்கும் இடையில கனெக்டிங் மாதிரி இந்த பிரிட்ஜு போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த பாறை. ஆனால் ஏறுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏறும் போது நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் போய் மேலே பார்க்கும்போது அந்த வியூஸு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பிரிட்ஜு மேலே வந்து பசங்க நடந்து வராங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பாறையை பார்க்குறதுக்கு. சரியான காற்று, நல்ல காற்று அடிச்சுது. அந்த காற்றுக்கும் அந்த தண்ணியோட சவுண்டுக்கும் அப்படியே மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. இது ஃபுல்லாக டேமு. அந்த டேமில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சா நீங்கள் வந்து
மணிமுத்தார் ஃபால்ஸ் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா போயிட்டு வாங்க. நல்லா வந்து நம்ம குளிக்கிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பூ வந்து அழகாக இருந்தது, நல்லா பிங்க் கலரில் நிறைய இருந்தது. ஆனால் இது என்ன பூவுன்னு தெரியலை, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த ஆலமரத்தை பாருங்களேன், எத்தனை வருஷம் ஆலமரமோ தெரியலை, அவ்வளோ பெரிய ஆலமரமாக இருந்தது. அதனால் இதை கேட்சப் பண்ணினேன். அங்கே வந்து கீழே வந்து அப்படியே சுட 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 போலி வந்து விற்றுட்ருந்தாங்க. ஒரு போலி 10 ரூபா. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க கொண்டு வந்த போலி எல்லாம் வச்சு மறுபடியும் அந்த அண்ணா வந்து போலி எடுத்துகிட்டு வந்தாங்க. இது டேமு, இங்கேயும் வந்து நம்ம குளிக்கலாம். அந்த டேமோட சவுண்டு, தண்ணி எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து லைக் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மரத்தை பாருங்களேன், ஃபுல்லாக வந்து எல்லோஷியாக இருக்குது, எல்லாமே வந்து இலை தான். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. எல்லோஷியாக இருக்கிறதெல்லாம் நான் பூன்னு நினச்சிட்டேன். பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது, இதுவும் கூட அந்த எல்லோவாக இருக்கிறது கூட வந்து இலை தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது எனக்கு. Thank you for watching. Bye.